ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பைரவி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க ஆறுமுகத்துக்கிட்ட. எப்போவுமே உன்னை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீ எதுக்காக என் கூட இருந்து எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சொல்லியிருப்பாங்க. ஆறுமுகம் உடஞ்சி போயிருப்பாங்க. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பைரவியோட மனசு மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க. இனிமேலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆறுமுகம் சந்தோஷப்படுற மாதிரி ஆறுமுகத்தோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பைரவி கூட இருந்தால் தான் அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நம்ம ஆறுமுகம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம்ம ஆறுமுகத்தை பைரவி ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. இன்னொரு சைடு நம்ம சிந்துவுமே சிவா கிட்ட கேட்டிருப்பாங்க. அதாவது நம்மளோட கல்யாண நாளை நல்லா சிறப்பாக கிராண்டாக அத்தை கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண நாள் அன்னைக்கு என்ன நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டோம் டாக்டரே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சிவாவுமே ஒரு கோவிலுக்கு வர சொல்லி அங்கே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியுமே ரொம்பவே சிறப்பாக ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக தான் முடியுது. சிந்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆர்வமாக இருக்குது நம்ம சிவா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்கிட்டதா தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தான் அந்த கோவிலுக்குமே போவாங்க. நம்ம சிவா கிட்ட சிந்து டாக்டரே சொல்லு டாக்டரே, நான் உன் மனசில் இடம் பிடிச்சிடல. ஒரு வருஷத்தில் உன் மேலே நான் எந்த அளவுக்கு பாசமும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டல. உன் மேலே உண்மையான பாசமும் நேசமும் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொல்லு டாக்டரே, நீ என்னை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சிவா, இல்லை சிந்து, உன்னை என்னால் எப்போவுமே ஏற்றுக்கவே முடியாது. அது எப்படி? நீ என்ன அதாவது நான் வந்து கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு தாலி கட்டினேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியுமே சொல்லி என்னை அவமானப்படுத்தினேன். அப்படி ஒரு விஷயத்த என்னால் எப்போயுமே மறக்கவே முடியாது. அதனால கண்டிப்பாக நான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து அங்கேருந்து கிளம்புவோம். நம்ம சிந்து சிவாவோட காலில் விழுந்து, டாக்டரே இப்படி சொல்கிறீ டாக்டரே, உன் மேலே நான் உசுரே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நீ எதுவும் பண்ணாத, வீட்டை விட்டு உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட அப்படின்னா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. காலிலேருந்து அதாவது சிந்துவை உதறி விட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க. சிந்து பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க. முடிஞ்சிச்சு, நம்மளோட லைஃப் அவ்வளோதான், இனிமேல் நம்ம அந்த வீட்டில் இருக்க முடியாது. மகா அத்தை இப்போ வரைக்குமே அவங்க கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, எப்படியாவது என்னை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களாவது நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே டாக்டரேன்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம சிவா கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே கோவிலில் இருக்கிற பெல்லை வந்து அடிக்கிறாங்க. உடனே நம்ம சிந்து திரும்பி பார்க்கவும் நம்ம சிவா சொல்கிறாங்க, என்ன சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க போல், இங்கே பாரு சிந்து, நான் உன்னை மனசார ஏற்றுக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் லைஃப் லாங் ஃபுல்லாகவே நீ என் கூட வருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கேட்கவும், இந்த வார்த்தை வந்து கேட்டதுமே நம்ம சிந்து அப்படியே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கை காலெல்லாம் ரெக்க முழிச்சு வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு குஷியாக இருக்காங்க நம்ம சிந்து. உடனே ஓடி போய் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டாக்டரே, எக்காந்து கொண்டும் நீ என்னை வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத டாக்டரே, எப்போவுமே நான் உன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னிலேருந்தே நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சிடணும் டாக்டரே, இதுக்கப்புறமெல்லாம் நம்ம தள்ளிப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பாவுமே வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சிந்து, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து வந்து வெக்கப்படுறாங்க. போங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்டு, வா ஆறுமுகம் உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா, நான் சொன்ன மாதிரி பைரவி நீ வாங்கி கொடுத்த நெக்லஸையும் சாரியையும் கட்டிக்கிட்டு தானே வந்தா. அவள் உன்னை உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு பாசத்தோட உன்னை நேசிக்கவும் செய்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அட போமா நீ வேற, அவள் என்னை சீன் கூட மதிக்க மாட்டேங்கிறா, அதை சொன்னால் உனக்கு வேற மனசு கஷ்டமாகும்.
அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவள் என்னை ஏற்றுக்கவே மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தமாக தனக்கு தானே பேசிக்கிறாங்க. அன்னபூர்ணி கிட்ட சொன்னால் ரொம்பவே அது அவங்களோட மனசை பாதிக்கும் அப்படின்றதுனால ஸோ நம்ம ஆறுமுகம் வந்து அந்த விஷயத்த நம்ம அன்னபூர்ணி கிட்ட சொல்கிறதில்ல. அன்னபூர்ணி கிட்டமே ஆமாம் அப்படிதான் ஏற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி சிரித்து சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பைரவிக்கு சஞ்சய் கிட்ட இருந்து கால் வருது. சஞ்சய் கால் அட்டன் பண்ணி சொல்லு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பைரவி என்னுடைய கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லார் முன்னாடியும் தான் பிரித்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்தது, அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. இங்கே சஞ்சய்க்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்பாடி! எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா பைரவியோட மனச மாத்தி, அந்த ஆறுமுகத்துக்கிட்டேருந்து பிரிச்சு, நம்மள நம்ம வந்து அவள கல்யாணம் பண்ணிக்கணும். அவள நமக்கானவளா மாத்திக்கணும். அந்த ஆறுமுகம் நடுத்தெருவுல நிக்கணும். ஏமாத்தி பைரவி கழுத்துல தாலி கட்டுனான்ல, அவனுக்கு இது எல்லாமே வேணும் தான். அப்படின்ற மாதிரியெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, "சரி சஞ்சய், இதுக்காக தான் கால் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல பைரவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு தான். சிவாவுக்கு தான் கால் பண்ணேன். ஆனால் அவர் கால் எடுக்கல. 2 டைம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் சரி எதுக்காக டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணியிருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பைரவி இருந்துட்டு, "என்ன சஞ்சய், என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு, "அதுவா ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம தேவராஜ் சார் இருக்கார்ல, அவர்கிட்டேருந்து 20 கோடி ரூபாவை சிவா ஏமாத்தினதா சிவா மேலே பழிய போட்டு கேஸை சிவா மேலே போட்டாங்கல்ல. அந்த கேஸ் கூட ரொம்ப நாள் இருந்தது நானாக தான். அதுக்கப்புறம் சிவாவும் சிந்துவும் 2 பேருமா சேர்ந்து அந்த பணத்தை ஏமாத்தினவனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல. அப்போது நான் கேஸையுமே அதை வாபஸ் வாங்கிட்டேன். கேஸையுமே அவர் மேலே இல்லாமல் பண்ணிட்டேன். இப்போது அந்த பணத்தை நாங்கள் எடுத்தோம், செலவு பண்ணிட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தப்பிச்சுமே போயிட்டாங்க. இப்போ அவங்கள பிடிச்சாச்சு, அவங்கள அடித்து அதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, யார் அந்த 20 கோடி ரூபாவை ஸ்கேம் பண்ணது அப்படின்றத எல்லாத்தையுமே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே பைரவி இருந்துட்டு, "என்ன சொல்கிற சஞ்சய்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பைரவி, அந்த ஸ்கேம் பின்னாடி இருந்தது யார் தெரியுமா? அதான் அந்த ஸ்னேகா தான். தன்னோட அப்பாவோட பணத்தவே ஏமாத்திருக்கா. அந்த திருட்டு பழியை சிவா மேலே போடணும். கடைசி வரைக்கும் தன்னோட ஹாஸ்பிட்டலில் சிவா அடிமை மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் அவளோட பிளானே. அதுக்காக தான் அந்த 20 கோடி ரூபாவை அவங்க அப்பா கிட்டேருந்தே எடுத்திருக்கா. ஆனால் அவ்வளோ பணத்தையுமே அவள் என்ன பண்ணானே தெரியலையே. ஒரு வேலை வச்சிருப்பாளா, இல்லை அடியாளுங்களுக்கு கொடுத்தே செலவு பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் கேட்கவும், இதை கேட்ட பைரவி இருந்துட்டு, "அவள் செஞ்சாலும் செஞ்சிருப்பா. சிவாவை எப்படியாவது அவள் கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டல்லே அடிமை மாதிரி நடத்தணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளானே. கண்டிப்பாக நீ சொல்கிறது கூட நடந்திருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பைரவி கேட்குறாங்க, "ஏன் சஞ்சய், அந்த 20 கோடி ரூபாவை ஏமாத்தினது அந்த திருட்டு பசங்க இல்லை சிவா இப்படின்னு தான் அவள் பழி போட்டுக்கிட்டு இருந்தா. ஆனால் அவள் தான் அந்த பணத்தை ஏமாத்தினது அப்படின்றது அவங்க அப்பன் தேவராஜுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு, "இல்லை பைரவி, இப்போ தான் இந்த விஷயமே தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அக்யூஸ்டையுமே பிடிச்சி லாக்கப்பில் தான் போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த முதல்ல சிவா கிட்ட தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்னேகா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிவாவை தான் கால் எடுக்கல. சிவா வீட்டில் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சிந்துவும் சிவாவும் கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஏமாத்தினதுக்கு அந்த ஸ்னேகாவுக்கு தகுந்த தண்டனையை நீ தான் சஞ்சய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. "கவலையப்படாத பைரவி, தண்டனை தானே, தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்." அந்த மாதிரி தான் அந்த ஸ்னேகாவுமே. அந்த ஸ்னேகா சிவா மேலே பழிய போட்டு சிவாவோட லாக்கப்பில் தள்ளி, அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே கேஸவே ஃபைல் பண்ண வச்சுட்டா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனையை சிந்துவுக்கு கொடுத்துருக்கா. எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவள் பண்ணுறது தப்பு தானே. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சிந்துக்கும் சிவாவுக்கும். சிந்துக்கிட்ட இருந்து சிவாவை பிரித்து தனக்கானவனாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி இருந்துட்டு, "அந்த ஸ்னேகா சரியான கேடு கெட்டவ. இங்கே பாரு சஞ்சய், சீக்கிரமாகவே அந்த ஸ்னேகாவை பிடிச்சி லாக்கப்பில் வை சஞ்சய்" அப்படின்னு சொல்லிட்டு. "பைரவி, நீ சொல்லிட்டு இல்லை பைரவி, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சஞ்சய் வந்து சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் இங்கே நம்ம சிவாவும் சிந்துவும் கோவிலிருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, "சிந்து, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து நம்ம அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல?" "ஆமா அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள். இன்னைக்கு எப்போவுமே நீங்கள் இப்படி சந்தோஷமாகவே இருக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும். சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பைரவி ரூம்குள்ளேருந்து கீழே வராங்க. அத்தை அத்தை சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, "என்னம்மா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் சஞ்சய் சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. 20 கோடி ரூபாவை ஏமாத்துனது அந்த ஸ்னேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு கூட தெரியாதான். கண்டிப்பாக தெரிஞ்சது அப்படின்னா அவங்க அப்பன் அவங்க பொண்ணை வெளுன்னு வெளுத்து வாங்கிடுவான். ஏன்னா 100 1000 இல்லை 10,000 இல்லை 1,00,000 இல்லைல்ல, 20 கோடி ரூபாவை அவங்க அப்பனுக்கே தெரியாமல் ஏமாற்றி ரவுடி பசங்களுக்கு அங்கே இங்கேன்னு செலவு பண்ணியிருக்கா. சிவாவை ஒரே அடியாக ஹாஸ்பிட்டலில் அடிமை வேலையாக பார்க்க வைக்கணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்கேம்பை பண்ணியிருக்கா. அதுக்கான தண்டனை நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. உடனே சிவாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, எப்படியோ சிவா மேலே எந்த கேஸும் இல்லை, இப்போ அவன் நினச்ச மாதிரி ஹாஸ்பிட்டலை நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருப்பா சிவா, நம்ம மற்றவங்களுக்கு நல்லதே செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் நல்லதே தான் நடக்கும். அந்த மாதிரி தான் பண்ணி எல்லாருக்குமே, ஏழை எளிய மக்களுக்கு, வசதி இல்லாதவங்களுக்குன்னு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலவே உருவாக்கி வச்சுருக்கேன். இப்படி எல்லாருக்கும் நல்லது செஞ்சு புண்ணியம் தேடிக்கிறவன்ப்பா நீ. கடவுள் எப்பவுமே உனக்கு சோதனை கொடுத்தாலும் உன்னை கைவிட மாட்டாருப்பா. அந்த ஸ்னேகாக்கு தகுந்த தண்டனை நம்ம வாங்கி கொடுக்கணும்ப்பா. உன்னை அடிமை வேலையாக வாங்கணும், அடிமையாக கடைசி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்லே வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான்லப்பா, அவளை விடவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சிவாவுமே, "ஆமாம் அது பெரியம்மா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் மகா அப்போ தான் வராங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு, அதாவது நம்ம சிந்து வந்து அவங்க கைப்படவே எழுதி வச்சுருந்துருப்பாங்க, சிவாவை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணாங்க, அதாவது பொய் சொல்லி ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. "அக்கா அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, "ஏன் மகா, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வர? நான் வீட்டில் தானே இருக்கேன், எங்கேயாவது ஓடியா போயிட போகிறேன், கொஞ்சம் மெதுவாக வரலாம்ல." "அக்கா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா. இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நம்மளை ஏமாற்றி தான்க்கா இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வாயால் சொன்னால் நீங்கள் எப்பயாவது நம்புறீங்க. இப்போது நான் ஆதாரப்பூர்வமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க்கா. ஆனால் நான் நினச்ச மாதிரி தான் இனிமேல் சிவா வாழ்க்கை விஷயத்தில் நடக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "என்ன மகா, என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லு, என்னென்னமோ அரைகுறையாக உளறிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸோ நம்ம இப்போது மகா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "இங்கே பாருங்கக்கா, இந்த டைரியை பாருங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு. டைரியை பார்த்ததுமே எங்கள் சிந்துக்கு வெலன்னு வருது. ஏன்னா அவங்கள எழுதி வச்சுருப்பாங்க அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத. அதில் இவங்க வந்து சிவாவை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றதையுமே அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "சிந்து, இது நீ தான் எழுதுனியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அத்தை, அது வந்து அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகா இருந்துட்டு, "அக்கா, இவ தான்க்கா எழுதுனா, இவளோட டைரி தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "சிந்து, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. நீ ஏமாற்றி தான் அப்போது சிவாவை கல்யாணம் பண்ணியிருக்க. அப்போது அவனோட மனசுக்கு உன்னை பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகா சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கக்கா, என் பையனுக்கு பிடிக்காத ஒருத்தி, ஏமாத்தின ஒருத்தி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடவே கூடாது. இவ இந்த நிமிஷமே கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட போயிட்டு, "ஹேய், இங்கே பாருடி, இந்த சிந்துவோட ரூமுக்கு போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாடி" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் போயிட்டு ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொண்டு வராங்க. சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "அத்தை, நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான். அதுக்காக என்னை இந்த வீட்டை விட்டெல்லாம் அனுப்பிடாதீங்க. டாக்டர் கூட நான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுகிறாங்க. உடனே நம்ம சிவா இருந்துட்டு, "சிந்து, நீ எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு. அன்னபூர்ணியுமே கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்காங்க, ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சிந்துவை நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிந்துவும் சரி, பைரவியும் சரி இந்த வீட்டுக்காக நல்லது மட்டும்தான் செய்வாங்க. அதே சமயம் அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அந்த விஷயத்தில் நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இது விஷயமா நம்மக்கிட்ட சிந்து எதுவுமே சொல்லலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான்.
உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "சிந்து நீ எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க நம்ம அன்னபூர்ணி, "சிவா இங்க பாரு சிவா, சிந்து ஏமாத்தி தான் உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கிறா அப்படின்றது இதில் ப்ரூஃப் ஆயிடுச்சு. நீ என்னப்பா சொல்ற? சிந்து கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா? இல்லை இந்த சிந்துவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறியா? உன் அம்மா சொல்றது நடக்கணுமா? இல்லை உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணுமாப்பா? நீ என்னப்பா யோசிக்கிற? சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவா சொல்றாங்க, "பெரியம்மா, சிந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்தி, ஏன் என்ன ஏமாத்தி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அது மட்டும் இல்லாம இது விஷயமா அவ மேல நான் நிறைய கோவப்பட்டேன். ரொம்ப நாளாவே கோவமா தான் இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல பெரியம்மா. சிந்து கூட ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. நானும் அவளும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழப் போறோம். அது மட்டும் இல்லாம இது வீட்டுக்கே நாங்க வாரிசு ஒண்ணு பெத்து குடுக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுக்கிட்டே சொல்றாங்க ஆறுமுகம். "சிவா, சூப்பர் சிவா" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இத யாரும் பெரிய பிரச்சனையா இது பண்ணாதீங்க. இப்போ சிந்துவும், சிவாவும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இது விஷயமா யாரும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே மகா குதி குதின்னு குதிக்கிறாங்க. "இங்க பாருங்க அக்கா, இப்படியெல்லாம் என்னால் விட முடியாது. இந்த ஏமாத்துக்காரி என் பிள்ளைய ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா. இதை சாதாரணமாக விட்டுற முடியுமாக்கா? இல்லைக்கா, இவ தப்பு பண்ணதுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். இப்படி ஒரு ஃப்ராடுக்காரி நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூரணி சொல்கிறாங்க, "இங்கே பாரு மகா, அதான் சிவா தான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டான்ல, அவன் தானே கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறவன். அவனே சொல்லிட்டான். இதுக்கப்புறம் யார் என்ன சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாழ வேண்டியவங்க அவங்க, முடிவெடுக்க வேண்டியவங்களும் அவங்க, முடிவும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட வாழ்க்கையில் நீ நுழையாதமாக" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? சிவாவை நான் 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேன்க்கா. அவன் என் பிள்ளைக்கா. அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், நல்ல ஒரு பொண்ணு கூட அவனோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றது எனக்கும் ஆசை இருக்காதா? நீங்கள் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாரு மகா, பிள்ளைங்களோட சந்தோஷத்தை தான் நம்ம பார்க்கணும் சரியா? அவங்கள பிரித்து அவங்கள கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது மகா. சொல்கிறத புரிஞ்சுக்கோ போ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அன்னபூர்ணி கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்க நம்ம சிந்துவும், சிவாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பைரவி வந்து எங்க சிவா கிட்ட அந்த விஷயத்த சொல்லவும், அதாவது ஸ்கேம் பண்ணது எங்க சினேகா தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, இப்போ நம்ம சஞ்சயுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆறுமுகம், பைரவி, சிந்து, சிவா இவங்க 4 பேருமே போறாங்க. ஸோ அங்க போனதோடுமே நம்ம சஞ்சய் இருந்துட்டு, எல்லா திருட்டு வேலையும் பண்ணது சினேகா தான். இப்போவே நான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இங்க உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன். அது மட்டும் இல்லாம உங்க மேல பொய்யா புகார் கொடுத்ததுக்கான ஆக்ஷனுமே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சஞ்சய் வந்து தேவராஜுக்கு கால் பண்ணுறாங்க. "சார், நீங்களும் உங்கள் பொண்ணும் உடனே கிளம்பி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் கேட்குறாங்க. "எதுக்காக எதுக்காக நாங்கள் வரணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சார் நீங்கள் வாங்க சார், முக்கியமான விஷயந்தான், அதுவும் உங்களை பற்றின விஷயந்தான், உங்ககிட்ட நாங்கள் பேசியே ஆகணும்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம தேவராஜுமே சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, "ஸ்னேகா வாம்மா, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்னேகா இருந்துட்டு, "எதுக்காகப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காகன்னு தெரியலம்மா, அந்த டிஎஸ்பி தான் வர சொன்னார், வா நம்ம போயிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நின்னா, எங்கே நம்ம ஆறுமுகம், பைரவி, சிவா, சிந்து இவங்க 4 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே அங்கே போகிறாங்க. சஞ்சய் கிட்ட போயிட்டு, "என்ன டிஎஸ்பி சார், எதுக்காக எங்களை வர சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திமுறா தென்னாவட்டா இங்கே தேவராஜ் வந்து கேட்கவும், ஸோ சஞ்சய் வந்து சொல்ல வராங்க, "இங்கே பாருங்கள், உங்களோட 20 கோடி ரூபாவை ஏமாத்தினது சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை உள்ள தூக்கியே வச்சியே ஆகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இவ்வளோ கண்டிஷன் போட்டிங்க. ஆனால் அந்த பணத்தை ஏமாத்தினது உண்மையான குற்றவாளி யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே ஸ்னேகாக்கு அப்படியே வெட வெடன்னு இருக்குது. அப்படியே கை கால்லாம் நடுங்குது. ஐயோ, நம்ம தான் அதை ஸ்கேம் பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க, திருட்டு முழிக்கிறாங்க. உடனே தேவராஜ் இருந்துட்டு, "அந்த பணத்தை எடுத்தது அதான் 2 ரவுடி பசங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொன்னீங்கல்ல, அவங்களும் உங்ககிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டானுங்க. அவங்களுக்கான தண்டனையுமே கொடுக்க முடியல. இப்போ யாரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் கண்டுபிடிச்சி அவங்களவே விசாரித்தோம். விசாரிக்கிற விசாரணையில் யார் உண்மையான குற்றவாளி அப்படின்றத நான் அவன் கக்கிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு, "கக்கிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் சொல்லுவோம். "சார்,
உண்மையாகவே பணத்தை எடுத்த தீவிரவாதி யார் அப்படின்னா உங்கள் பொண்ணு ஸ்னேகா தான். 20 கோடி ரூபாவை உங்களுக்கே தெரியாமல் எடுத்து அந்த பழியை சிவா மேலே போட்டு சிவாவை கடைசி வரைக்கும் உங்கள் ஹாஸ்பிட்டலில் அடிமையாக வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு இதை எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து லைனாக சொல்லவும் இதை கேட்ட தேவராஜ் ஆடி போகிறாங்க. சினேகா அப்படியே முட்டை முட்டியாக முழிக்கிறாங்க. ஐயோ போச்சு, முடிஞ்சு எல்லாம் போச்சு, அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சு. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பா நம்மளை ஏற்றுப்பாரு, ஆனால் இவ்வளோ பெரிய பண விஷயத்தில் மாட்டிக்கிட்டோமே, ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போது நல்லா மொசமாக மாட்டிக்கிட்டோம், ஐயோ அப்பா வேற முறைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. உடனே தேவராஜ் இருந்துட்டு ஸ்னேகா பக்கம் திரும்பி, என்ன ஸ்னேகா, இந்த டிஎஸ்பி சார் சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே பல்லார்னு ஒரு அறை அப்படிங்க கிர்கிர்னு வந்துடுது ஸ்னேகாக்கு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ, உன்னெல்லாம் என் கூடவே வச்சுருக்கேன் பாரு, என்னுடைய பிஸ்னஸ் எவ்வளோ வரவு செலவுன்னு எல்லாத்துமே உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு, உனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்த்தேன் பாரு, அது ஏன் தப்பு தான். 20 கோடி ரூபாய் உனக்கு சும்மா வந்ததா? எவ்வளோ அசால்ட்டாக 20 கோடி ரூபாவை திருடி எங்கே எப்படி அழிச்சுனே தெரியலையே. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? ஒரு ஏழைங்க வீட்டில் போய் பாரு, ஏன் ஒரே ஒரு 5 லட்சம் இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்தவே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுற குடும்பமும் இருக்குது. இப்படி இருக்கிற நாட்டுக்கு மத்தியில் உன்னை அவ்வளோ ஒரு வசதியாக நீ வேணுன்றதெல்லாம் இல்லை, நம்ம உனக்கு வாங்கி கொடுத்து உன்னை எந்த வேலையும் வாங்காமல் உன்னை கஷ்டப்பட வைக்காமல் உன்னை சொகுசாக வச்சு வளர்த்ததுக்கு இந்த அப்பாவுக்கு பண்ணுற செலுத்துகிற மரியாதை இதுதானா? 20 கோடி ரூபாய் சும்மா வந்ததா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, டேட் அது வந்து டேட் அது டேட் என்னை மன்னிச்சிருங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து, நீ என் கூடவே இருந்து எனக்கு இப்படி குழியுது பறிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நான் அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், உங்கள் அப்பா பொண்ணு சண்டை எல்லாமே நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, சிவா மேலே பழி போட்டிருக்காங்க, இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரை இவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க, இவங்க பண்ண தப்புக்கு இப்போ இவங்களுக்கு தானே தண்டனையை கொடுக்கணும், இப்போது நாங்கள் இவங்கள அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே தேவராஜ் இருந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இங்கே ஸ்னேகாவுக்கு படப்படங்குது. சார் என்ன சார், அது எப்படி சார், எங்கள் பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பணமாகவே இருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கே தெரியாமல் நீங்கள் திருடி தானே எல்லாமே பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவியை இதில் மாட்ட வைக்கணும், சிக்க வைக்கணும், லைஃப் லாங் அடிமை வேலை பார்க்கணும்னு நினச்சிருக்கீங்க.